திறன் ஷிப்ட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு மத்திய அரசு திட்டங்களுக்கான பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மத்திய அரசு திட்டங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாத தமிழ்நாடு அரசு திட்டங்கள், ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்த்தோன்னா மத்திய அரசு திட்டங்களுக்கான பார்ட் 2 வீடியோ. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க தொடங்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திட்டம் பாருங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் MPLADS. ஓகேங்களா? MPLADS திட்டத்தின் கீழ் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் MOSPI. ஓகேங்களா? இந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா வருகிறது. ஓகேங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் MPLADS திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது MPLADS திட்டம் 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் மேம்பாட்டு திட்டங்களை பரிந்துரைக்க உதவுகிறது. ஓகேங்களா? ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒவ்வொரு வருடத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னா 5 கோடி நிதி பார்த்தோன்னா ஒதுக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் MPLADS திட்டத்தின் கீழ் பயன்படுத்தப்படாத நிதிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா காலாவதியாகாது அடுத்த ஆண்டுக்கு மாற்றப்படும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம். நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் இதோடைய திட்டத்தோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா குடிநீர், சுகாதாரம் மற்றும் சாலைகள் போன்ற நீடித்த சமூக சொத்துக்களை உருவாக்குவது தான். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பிரதம மந்திரி வன்பந்த் கல்யாண் யோஜனா PMVKY திட்டம். இதை பற்றி பாருங்கள். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தோன்னா என்னென்னா பழங்குடி சமூகங்கள் சமூக பொருளாதார மேம்பாட்டில் கவனம் செலுத்துறது தான். ஓகேங்களா? இத்திட்டத்தில் முக்கிய நோக்கம் என்னென்னா பழங்குடி சமூகங்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்வதாகும். இது கல்வி, வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் கலாச்சார பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்துவது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது ரெண்டாவது பிரதம மந்திரி வன்பந்த் கல்யாண் யோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா செயல்படுத்தப்படுகிறதுனா பழங்குடி விவகார அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா இது செயல்படுத்தப்படுகிறது. இதற்கான விளக்கத்தை பாருங்கள். பிரதம மந்திரி வன்பந்த் கல்யாண் யோஜனா திட்டம் மத்திய அரசின் பழங்குடி விவகார அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. பிரதம மந்திரி வன்பந்த் கல்யாண் யோஜனா 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது பார்த்தோன்னா 2015 to 2026க்குள்ள வரை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? பழங்குடி கிராமங்களில் முழுமையான மேம்பாட்டிற்காக இத்திட்டத்தின் கீழ் வரும் ஒரு முக்கிய கூறு என்ன அப்படின்னா பிரதம மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா PMAGY. ஓகேங்களா? விளக்கம் பார்த்தோன்னா பிரதம மந்திரி வன்பந்த் கல்யாண் யோஜனாவின் ஒரு முக்கிய பகுதியாக பிரதம மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா உள்ளது. இது பழங்குடி கிராமங்களின் முழுமையான மேம்பாட்டை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது PM மித்ரானா மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி பகுதி மற்றும் ஆடை. PM மித்ரா பூங்கா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா ஜவுளித்துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்கி முதலீட்டை ஈர்ப்பது. அதுதான் பார்த்தோன்னா இந்த PM மித்ரா திட்டத்துடைய நோக்கம். இந்த திட்டத்தில் முக்கிய நோக்கம் ஜவுளித்துறையில் லட்ச வேலைவாய்ப்புகள் உருவாக்கி 10,000 கோடி முதலீட்டை ஈர்ப்பது ஆகும். ஓகேங்களா? PM மித்ரா பூங்கா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா செயல்படுத்தப்படுகிறதுனா ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா செயல்படுத்தப்படுகிறது. PM மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பகுதி மற்றும் பூங்கா திட்டம் மத்திய அரசின் கீழ் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது PM மித்ரா பூங்காக்கள் எந்த தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்னா 5Fன்னு சொல்லுவாங்க. அந்த 5Fனா என்னென்னா பண்ணை, நார், தொழிற்சாலை, ஆடை வடிவமைப்பு, வெளிநாட்டு. இதுதான் பார்த்தோன்னா 5F. ஓகேங்களா? இதுக்கான விளக்கத்தை பாருங்கள், புரியும். PM மித்ரா பூங்காக்கள் 5F தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் செயல்திறனை இது ஜவுளித்துறையின் முழு மதிப்பு சங்கிலியையும் உள்ளடக்கியது. மத்திய அரசு ஒரு புதிய பசுமை வயல் பூங்காவிற்கு 500 கோடி வரை நிதி உதவி வழங்குகிறது. ஓகேங்களா? PM மித்ரா
பூங்கா திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களில் எது ஒன்று அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளா வந்து கிடையாது. ஓகேங்களா, மற்றது எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா, பிஎம் மித்ரா பூங்கா திட்டத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுனா தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், தெலுங்கானா. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இத்திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 மாநிலங்கள் எது எதுனா தமிழ்நாடு, தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. ஓகேங்களா, இந்த 7 மாநிலங்களை வந்து பார்த்தோன்னா பிஎம் மித்ரா திட்டத்திற்காக செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, நான் கேரளான்னு கொடுத்ததுனால நீங்கள் கேரளான்னு அடிச்சிட போகிறீங்க. கேரளா கிடையாது, இந்த மாநிலம் கிடையாது. ஓகேங்களா, ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரியான கொஷின் இது. ஓகேங்களா, சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 மிஷன் போஷன் 2.0 திட்டம். சாக்ஷன் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து உள்ளடக்கம் மற்றும் விநியோகம் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்தல். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம். ஓகேங்களா, சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 மிஷன் போஷன் 2.0 திட்டம் மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் பயனாளிகள் குழந்தைகள் 0 to 6 வயது, இளம் பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் ஆகியோர் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா அடங்குவர். ஓகேங்களா, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மற்றும் சேவைகள் நிகழ்நேரத்தில் கண்காணிக்க பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எது அப்படின்னா, போஷன் கண்காணிப்பு செயலி, அதாவது போஷன் ட்ராக்கர் ஆப். ஓகேங்களா, இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் அங்கன்வாடி சேவைகளை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க போஷன் கண்காணிப்பு செயலி பயன்படுத்தப்படுகிறது. சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 திட்டம் 2022 முதல் 2025 முதல் 2026 வரை செயல்படக்கூடிய 5 ஆண்டுகளுக்கான மத்திய நிதி உதவி திட்டமாகும். ஓகேங்களா, அதுக்கடுத்தது அட்டல் புதுமை திட்டம் எய்ம் 2.0. அட்டல் புதுமை திட்டம் செயல்படுத்தும் நிறுவனம் வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா, நிதி ஆயோக் நிறுவனம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த அட்டல் புதுமை திட்டத்தை செயல்படுத்துது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது அட்டல் புதுமை திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் புதுமை மற்றும் தொடக்க நிலையில் நிறுவனங்களை ஊக்குவிப்பது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஓகேங்களா, இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் புதுமையான யோசனைகளை ஊக்குவிப்பதாகும். புதிய தொடக்க நிலை நிறுவனங்களை ஊக்குவிப்பதும் ஆகும். ஓகேங்களா, இதன் மூலம் வேலைவாய்ப்பு மற்றும் தயாரிப்புகளின் தரம் வந்து பார்த்தோன்னா மேம்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் ATLALகள். ஓகேங்களா, எந்த வகுப்புகளில் உள்ள மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் ATLAக்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் நேரடி கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, அட்டல் புதிய இந்தியா சவால். ஓகேங்க, ANIC எந்தெந்த துறைகளில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கின்றன அப்படின்னா, மின்னியக்கம், விண்வெளி தொழில்நுட்பம், போக்குவரத்து மற்றும் சுகாதாரம். ஓகேங்களா, இந்த இதுலலாம் இது வந்து பார்த்தோன்னா துறைகள்லாம் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது அட்டல் புதிய இந்தியா சவால்கள் மின் இயக்கம், விண்வெளி தொழில்நுட்பம், போக்குவரத்து மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகள் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கின்றன. ஓகேவா, மென்டர் இந்தியா பிரச்சாரம் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா, மாணவர்கள் தொழில் மற்றும் கல்வி வழிகாட்டிகளுடன் இணைக்க. ஓகேங்களா, விளக்கம் வந்து பார்த்தோன்னா, மென்டர் இந்திய பிரச்சாரம் மாணவர்களை தொழில் மற்றும் கல்வி வழிகாட்டிகளுடன் இணைத்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்குகிறது. ஓகேங்களா, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம். ஓகேங்களா, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் முக்கிய நோக்கம், இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, பாலர் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வியை மேம்படுத்துதல். ஓகேங்களா, அதாவது இத்திட்டத்தின் முக்கிய இது என்னன்னா, பாலர் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வியின் முழுமையான மற்றும் ஒட்டுமொத்த மேம்பாட்டை உறுதி செய்தல். ஓகேங்களா, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா, கல்வி அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, சமக்ரா
சிக்ஷா அபியான் திட்டம் மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. பிற மாநிலங்களில் இத்திட்டத்திற்கான நிதி பகிர்வு 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வகித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. புதிய தேசிய கல்விக் கொள்கை NEP செயல் திட்டத்தின் பெயர் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா ஷார்தாக். ஓகேங்களா. ஷார்தாக் என்பது புதிய தேசிய கல்விக் கொள்கையின் NEP 2020 செயல்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகும். ஓகேங்களா. இந்த திட்டத்தின் கீழ் இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்யும் சட்டம் எது அப்படின்னா RTE சட்டம் 2009. ஓகேங்களா. அதுக்கடுத்தது இதோட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமக்ரா சக்ஷா அபியான் திட்டம் RTE சட்டம் 2009 பின்பற்றி இலவச மற்றும் கட்டாய கல்வியை மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புடன் உறுதி செய்கிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா பிரதம மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதய் யோஜனா திட்டம். பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுத்யா யோஜனா. ஓகேங்களா. இந்த திட்டத்தோடைய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா பட்டியல் ஜாதி SC ஆதிக்கம் செலுத்தும் கிராமங்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மையமாக கொண்டது. ஓகேங்களா. அதாவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா பட்டியல் ஜாதி SC மக்கள் ஆதிக்கம் கிடையாது, நான் ஆதிக்கம்னு கொடுத்துட்டேன், அதிகம். ஓகேங்களா. அடிச்சிருங்க. ஓகேங்களா. அதிகம் வசிக்கும் கிராமங்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உறுதி செய்வதாகும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது பிரதம மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுத்யா யோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். ஓகேங்களா. பிரதம மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுத்யா யோஜனா மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பாருங்க பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதய் யோஜனா PMAJAY திட்டத்தின் கீழ் கல்வியை மேம்படுத்தும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுன்னா பட்டியல் ஜாதி மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க குடியிருப்பு விடுதிகளை வழங்குதல். ஓகேங்களா. அதுக்கடுத்தது இத்திட்டம் குறிப்பாக ஆர்வமுள்ள மாவட்டங்களில் பட்டியல் ஜாதி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க குடியிருப்பு விடுதிகள் வழங்குவதன் மூலம் கல்வியை ஊக்குவிக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுத்யை யோஜனா. ஓகேங்களா. திட்டம் முந்தைய திட்டங்களை எவ்வாறு ஒருங்கிணைத்தது அப்படின்னா SCA பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா மற்றும் PM அதர்ஷ் கிராம் யோஜனா போன்ற திட்டங்களை வந்து பார்த்தோன்னா ஒன்றிணைக்குது. ஓகேங்களா. அதாவது PMAJAY திட்டம் SCA பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா மற்றும் PM ஆதர்ஷ் கிராம் யோஜனா 2010 போன்ற முந்தைய திட்டங்களை ஒன்றிணைத்து ஒரு அணுகுமுறையை வழங்குகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பிரதம மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுத்யா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறந்த கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்புக்கு என்ன பயன்படுத்தப்படுகிறதுனா மையப்படுத்தப்பட்ட மேலாண்மை தகவல் அமைப்பு. ஓகேங்களா. அதுக்கடுத்தது PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம். PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தேசிய கல்விக் கொள்கை 2020 மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்துவது. ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தோன்னா PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ஓகேங்களா. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். PM ஸ்ரீ பள்ளி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுனா கல்வி அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து பார்த்தோன்னா செயல்படுகிறது. PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் மத்திய அரசு கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது PM ஸ்ரீ பள்ளிகள் எவ்வாறு பசுமை பள்ளிகளாக மேம்படுத்தப்படுகின்றன அப்படின்னா சோலார் தகடுகள் மற்றும் நீர் மேலாண்மை போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை இணைப்பதன் மூலம். ஓகேங்களா. அதுக்கடுத்தது இதோட விளக்கம் PM ஸ்ரீ பள்ளிகள் சூரிய சக்தி தகடுகள் கழிவு மேலாண்மை நீர் பாதுகாப்பு போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை கொண்ட பசுமை பள்ளிகளாக உருவாக்கப்படுகின்றன. ஓகேங்களா.
PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் எந்த வகையான சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அப்படின்னா முழுமையான மற்றும் அனுபவம் மற்றும் திறன் சார்ந்த கற்றல். ஓகேங்களா, இத்திட்டம் முழுமையான அனுபவம் மற்றும் திறன் சார்ந்த கல்விக்கும் தொழில் திறன்கள் மற்றும் 21ஆம் நூற்றாண்டின் கற்றலுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. ஓகேங்களா, PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தின் மூலம் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரடியாக பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓகேங்களா, மேக் இன் இந்தியா திட்டம், அதுக்கடுத்தது மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றி பாருங்கள். மேக் இன் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி மற்றும் சேவைகளை மேம்படுத்த உலகளாவிய உற்பத்தி இடமாக மாற்றுவது தான் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துடைய நோக்கம். ஓகேங்களா, அதுக்கடுத்தது மேக் இன் இந்தியா திட்டம் முன்முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் எந்தெந்த துறைகள் அந்நிய நேரடி முதலீட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பாதுகாப்பு, காப்பீடு, மருத்துவ சாதனங்கள் மற்றும் ரயில்வே. ஓகேங்களா, இத்திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, காப்பீடு, மருத்துவ சாதனங்கள் மற்றும் ரயில்வே போன்ற பல புதிய துறைகள் அந்நிய நேரடி முதலீட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான துறை DPIIT எந்த துறைக்கு பொறுப்பாகும் அப்படின்னா உற்பத்தி துறைக்கு பொறுப்பாகும். ஓகேங்களா, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் வணிக சூழலை மேம்படுத்துவதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுன்னா புதிய செயல்முறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு. இதுதான் பார்த்தோன்னா மேக் இன் விளக்கத்தை பாருங்க. இத்திட்டம் புதிய செயல்முறைகள், வணிக சூழலை மேம்படுத்துதல் மற்றும் புதிய உள்கட்டமைப்புகளை தொழில்துறை தாவரங்கள், ஸ்மார்ட் நகரங்கள். ஓகேங்களா, இது உருவாக்குவதன் மூலம் வணிகம் செய்வதை எளிதாக்க முயற்சிக்கிறது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது NBS வாத்சல்ய யோஜனா. NBS வாத்சல்ய யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தோன்னா என்னென்னா 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு ஓய்வூதிய சேமிப்பை ஊக்குவிப்பது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது NBS வாத்சல்ய யோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறதுனா நிதி அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா வருது. ஓகேங்களா, NBS வாத்சல்ய யோஜனா திட்டம் மத்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஒரு கணக்கின் குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு 1000 ரூபாய் ஆகும். அதிகபட்ச பங்களிப்பு வரம்பு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, கணக்கு வைத்திருப்பவருக்கு 18 வயது ஆகும்போது கார்பஸ் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா முழு கார்பஸையும் முழுமையாக திரும்ப பெறலாம். ஓகேங்களா, விளக்கம்: கணக்கு வைத்திருப்பவருக்கு 18 வயது ஆகும்போது மொத்த கார்பஸ் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் முழு தொகையும் முழுமையாக திரும்ப பெறலாம். ஓகேங்களா, NBS வாத்சல்ய யோஜனா திட்டத்தின் கீழ் பகுதியளவு திரும்ப பெறுதல் எப்போது அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு கல்வி, நோய் அல்லது இயலாமை போன்ற காரணங்களுக்காக அது பார்த்தோன்னா திரும்ப பெறப்படுகிறது. ஓகேங்களா, விளக்கத்தை பாருங்கள். இத்திட்டத்தில் கணக்கு தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு பிறகு கல்வி, நோய் அல்லது இயலாமை ஏதோ நடக்குது அப்படின்னா குறிப்பிட்ட காரணங்களுக்காக பகுதியளவு தொகையை திரும்ப நீங்கள் அதை பெற்றுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்தது டிஜிட்டல் எண்ம இந்தியா திட்டம். டிஜிட்டல் எண்ம இந்தியா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா இது வருது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள் ஒருங்கிணைக்கும் ஒரு குடை திட்டமாக 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, டிஜிட்டல் இந்திய திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா உலகளாவிய எண்ம அணுகல் மற்றும் சேவைகளுடன் இந்தியா ஒரு எண்ம அதிகாரம் பெற்ற சமூகமாக மாற்றுவது. ஓகேங்களா, இதற்கான விளக்கத்தை பாருங்கள். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எண்ம வசதிகளை வழங்குவதன் மூலம் இந்தியாவை ஒரு எண்ம அதிகாரம் பெற்ற சமூகமாக அறிவு பொருளாதாரமாக மாற்றுவதாகும். ஓகேங்களா, டிஜிட்டல் இந்திய திட்டத்தின் கீழ் வரும் 3 முக்கிய தொலைநோக்கு பகுதிகள் எது ஒன்று கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, இது என்னன்னு படிக்க தேவையில்லை, படிச்சிங்கன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு பயன்பாடாக எண்ம உள்கட்டமைப்பு, அதுக்கடுத்தது தேவைக்கேற்ப நிர்வாகம் மற்றும் சேவைகள், எண்ம அதிகாரம் அளித்தல். ஓகேங்களா, இத்திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பகுதிகள் எண்ம உள்கட்டமைப்பு, தேவைக்கேற்ப நிர்வாகம் மற்றும் சேவைகள் மற்றும் எண்ம அதிகாரம் அளித்தல் ஆகியவை அடங்கும். இலவச மொபைல்
ஃபோன் வழங்குதல் இதன் ஒரு பகுதி கிடையாது. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது கிடையாது. ஓகேங்களா, இது இப்போ படிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் கேட்டு அப்படியே போவீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இது டிஜிட்டல் இந்திய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் முக்கிய அணுகுமுறை எது அப்படின்னா பொது தனியார் கூட்டாண்மை. ஓகேவா, பிபிபி. இதுதான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, விளக்கத்தை பாருங்கள். டிஜிட்டல் இந்திய திட்டம் பொது தனியார் கூட்டாண்மை பிபிபி, கிளவு சேமிப்பு, ஜிஐஎஸ் மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற அணுகுமுறைகளை செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா திட்டம். ஓகேங்களா, பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னா நிதி அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா வருது. ஓகேங்களா, பிரதம மந்திரி ஜன் தன் யோஜனா திட்டம் மத்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா வங்கி கடன், காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்ற நிதி சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதற்காக 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் திறக்கப்படும் கணக்குகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா பூஜ்ய இருப்பு வங்கி சேமிப்பு கணக்கு. ஓகேங்களா, அதாவது இதோடைய விளக்கம், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் எந்த ஒரு குறைந்தபட்ச இருப்பு தொகையும் இல்லாமல் பூஜ்ய இருப்பு வங்கி சேமிப்பு கணக்குகளை தொடங்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓவர் டிராஃப்ட் வசதியின் அதிகபட்ச தொகை எவ்வளவு அப்படின்னா 10,000. ஓகேங்களா, இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு குறிப்பாக நிபந்தனைகள் கீழ் 10,000 ஓவர் டிராஃப்ட் வசதி வழங்கப்படுகிறது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா திட்டம் எந்த வகையான பலன்களை நேரடியாக பயனாளிகளுக்கு கணக்கில் செலுத்துவதை செயல்படுத்துகிறது அப்படின்னா நேரடி பலன் பரிமாற்றங்கள், டெப்ட்ஸ், டிபிடிஎஸ். ஓகேங்களா, விளக்கம், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா நேரடி பலன்கள் பரிமாற்றங்கள் டிபிடிஎஸ் செயல்படுத்தி எம்என் ஆர்இஜிஏ மற்றும் சமூக ஓய்வூதியங்கள் போன்ற திட்டங்களுக்கான நிதியை நேரடி பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்துகிறது. ஓகேங்களா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம், இத்திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா கார்ப்பரேட் அல்லாத, விவசாயம் அல்லாத குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கான பிணையமில்லாத கடன்களை வழங்குவது. ஓகேங்களா, அதாவது இத்திட்டத்தின் நோக்கம் கார்ப்பரேட் அல்லாத, விவசாயம் அல்லாத குறு மற்றும் சிறு தொழில் முனைவோருக்கு எந்தவித பிணையமும் இல்லாமல் எளிதாக கடன் வழங்குவதாகும். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னா நிதி அமைச்சகத்தின் கீழ் தான் வருது. ஓகேங்களா, மத்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. முத்ரா திட்டத்தின் கீழ் 3 வகையான கடன்களை வழங்குகிறது. முத்ரா திட்டத்திற்கு மறு நிதி அளிப்பு வழங்கும் அமைப்பு வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா SIDBயின் துணை நிறுவனமான முத்ரா லிமிடெட். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது, இந்த திட்டத்திற்கு SIDBயின் துணை நிறுவனமான முத்ரா லிமிடெட் மறுநிதி அளிக்கிறது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது முத்ரா திட்டத்தின் கீழ் எந்த வகையான கடன் உத்தரவாதம் வழங்கப்படுகிறதுனா மைக்ரோ யூனிட்களுக்கான கடன் உத்தரவாத நிதி. ஓகேங்களா, அதுக்கடுத்தது விளக்கம், இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன்கள் மைக்ரோ யூனிட்டுகளுக்கான கடன் உத்தரவாத நிதியால் மூடப்பட்டிருப்பதால் எந்தவித பிணையமும் தேவையில்லை. ஓகேங்களா, இதோட வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு திட்டங்கள் முடியுது. அடுத்த பாட்டு ஓணுன்னா நீங்கள் இந்த 2 பாட்டும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பாட்டு வேணும்ன்ட்டு. நான் கண்டிப்பாக அடுத்த பாட்டு வந்து பார்த்தோன்னா கொடுக்குறேன். நன்றி.